வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ஏண்டா இவ்வளோ நாளா ஆளை காணா, 5-6 நாளா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா, சுந்தரவள்ளியை காணவில்லை என்றெல்லாம் பலரும் பேசினாங்க. உண்மையான சூழல் என்ன அப்படின்னா, கடந்த 7ஆம் தேதி மாலையில் அம்மா என்னுடைய தாயார் இயற்கை எய்தினார். கடந்த 2.5 மாதங்களாக உடல்நல பிரச்சனையில் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்தும் பலவிதமாக செலவு செய்தோம், முடியலை. ஒரு கட்டத்தில் இயற்கை அவர்களை அழைத்து கொண்டது. எனவே நாம் அவர்களுக்கான மரியாதை செய்து உறவினர்களோடு நம்முடைய துக்கத்தை எல்லாம் பரிமாறிக்கொள்வதற்கு இத்தனை நாட்கள் நமக்கு தேவைப்பட்டது. அதனால தான் நம்ம இதை பேசலையே ஒழிய, விஜய் அரசியலுக்கு பயந்து போயோ மிரண்டு போயோ அரண்டு போயோ ஓடி ஒழியலை என்பதை மக்கள் மன்றத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஒருவேளை எங்கள் அம்மா இருந்திருந்தா இந்நேரம் எங்கள் அம்மா அதிரடியாக பேசியிருப்பாங்க. எங்கள் அம்மா அதிரடியான அரசியல் குறித்து விவாதிக்கிறவங்க. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இயற்கையோட ஐக்கியமாயிட்டாங்களான்னு கூட நானும் என் தங்கச்சியும் பேசிட்டு இருந்தோம். நேற்று நடந்தது ஒரு பதவியேற்பு விழா போலவே தெரியும். ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு நாடகமாக இருந்தது. அப்படியே சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்தது. பார்க்குற எல்லோருக்கும் கடும் கோபத்தை கொப்பளிக்கக்கூடியதாக ஒரு ஷூட்டிங்கை போல அது நடந்துட்டு இருந்தது. நம்ம பார்த்தோம். அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 19-20 வயதுலேருந்து கள அரசியல் இருக்கேன். நிறைய தேர்தல் பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அதனால இந்த பதவியேற்பு விழா முற்றிலும் முரணானதாகவும் வேறாகவும் இருந்தது. ஒரு RSSனுடைய விழாவில் பங்கேற்றதை போல, ஒரு ஷூட்டிங்கில் பங்கேற்றதை போல தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்களேன். जिंदाबाद नितिन नवीन जिंदाबाद जिंदाबाद नरेंद्र मोदी जिंदाबाद जिंदाबाद मनमोहन सामंत जिंदाबाद जिंदाबाद मोहन मांझी जिंदाबाद जिंदाबाद नारी शक्ति राष्ट्र शक्ति नारी शक्ति राष्ट्र शक्ति नारी सुरक्षा सम्मान पाई लड़ू चुकी है नरेंद्र मोदी आओगे नारी सुरक्षा सम्मान पाई लड़ू चुकी है नरेंद्र मोदी आओगे. இந்த வீடியோ எங்க நடந்தது அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜக வெற்றி அடைந்த உடனே இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுடைய படங்களை வைத்து எரித்த ஒரு போராட்டம் இப்ப நடந்தது 4-5 நாட்களுக்கு முன்பு. அந்த வீடியோ தான் இது. இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியா கூட்டணி தலைவர்கள் அப்படின் போது தென்னிந்தியாவிலிருந்து அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின். தென்னிந்தியாவில் வேற எந்த தலைவர்கள் புகைப்படத்தும் வைக்கல. ஏன்னா அவ்வளோ பயம். RSS சங்கப்பரிவார் கும்பலை நடுங்க வைத்த ஒரு தலைவர்கள் தான் தென்னிந்தியாவில் M.K. ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் அவர் படத்தை ஒட்டி, இங்கிட்ட அகிலேஷ் யாதவ் படத்தை ஒட்டி, மம்தா பானர்ஜி அவர்களுடைய படத்தை ஒட்டி, நவீன் பட்நாயக் அவர்களுடைய படத்தை ஒட்டி, நடுவுல ராகுல் படத்தை ஒட்டி, இப்படி ஸ்டாலின் படத்தோட சேர்ந்து அத்தனை தலைவர்கள் படத்தை ஒட்டி இங்கே உருவ பொம்மை எரித்தார்கள். அப்போ புரிஞ்சுக்கணும், வட இந்திய அரசியல்ல சங்கிகளை அச்சுறுத்துகிற ஒரு தலைவராக, கொள்கை பிடிப்புள்ள தலைவராக தோழர் ஸ்டாலின் இருந்தார் அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப கொள்கை தெளிவோடு ஒரு அரசை எடுத்துட்டு போறது எவ்வளவு காலத்தில் முக்கியமான விஷயம், காலத்தின் கட்டாயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் வளர்ச்சி திட்டங்களை மட்டும் அறிவிச்சுட்டு போகல, வெறும் வளர்ச்சி திட்டங்களை மட்டும் செஞ்சுட்டு போகல, வெறுசா வாயில சவுடால் பண்ணிட்டு போகல, அல்லது கையை கட்டி நிக்கல, சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் என்பது தான். வட இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜக ஜெயிச்சதுக்கு இவங்க உருவ பொம்மை எரிக்கிறாங்க. வட இந்திய தலைவர்கள் படத்தை எரிக்கிறது அங்க இயல்பா நடக்கிறது தான். ஆனா தென்னிந்தியாவில் இருக்கிற M.K. ஸ்டாலினுடைய படத்தையும் ஒட்டி எரிக்கிறான்னா பயந்துட்டான்னு அர்த்தம். அந்த அச்சத்தை தமிழ்நாடு கொடுத்தது. எங்க இருக்கோம், எங்க இருக்கோம் நம்ம? மார்க்கண்டேய கட்சி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு நீதிபதி, அதாவது உயர் நீதிமன்றங்கள்ல பல மாநிலங்கள்ல நீதிபதியா இருந்தவர் மார்க்கண்டேய கட்சி. மனசுல என்ன இருக்கோ பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாரு, வெளிப்படையா பேசிடுவாரு, மூஞ்சிக்கு நேரா திட்டிடுவாரு. பல சர்ச்சையான கருத்துக்களை அவர் பேசி இருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மார்க்கண்டேய கட்சி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? தமிழர்கள் ஒரு முட்டாளை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், தமிழர்கள் ஒரு முட்டாளை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் நாளை வருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம மக்களினுடைய அந்த வாக்களித்தவர்களை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. நீங்க எந்த நிதானமும் இல்லாம வெறும் சினிமா வசனங்களை பேசிக்கொண்டு, பஞ்ச் டைலாக் பேசிக்கொண்டு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களின் பெயரை லேசா தூசி தட்டி மாட்டி
ஒரு கார்பன் காப்பியில ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுதான் நான் செய்ய போற திட்டம்னு வெளிப்படையா அறிவிச்சுக்கிட்டு, இங்க ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தா நான் 2000 ரூபா கொடுப்பேன், எடப்பாடி 3 சிலிண்டர் கொடுத்தா நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு இத்து போன தேர்தல் அறிக்கையை கொடுத்து ஒரு ஆள் ஜெயிக்கிறான்னா மக்கள் எவ்வளவு அரசியலற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப மோசமா நம்மளை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் நம்மளை பயங்கரமா பார்த்தவங்க. எங்க பொருளாதாரத்துல நம்பர் 1 இடத்துல இந்தியாவே 2 இலக்கு பொருளாதார வளர்ச்சி அடைய முடியல. இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்னா அது நம்ம தான். 11% மேல போயிட்டே இருக்கு. ஆனா அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தின் மக்கள் இப்படியான ஒரு சினிமா மாயில் இருப்பார்கள் என்று வடக்கர்கள் கூட நம்பல. பல வட இந்திய ஊடகங்கள் அதிர்ச்சியோடு வீடியோக்களை போடுறாங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் உண்மையிலே புளிச்சுன்னு துப்புறாங்க. யாருடா நீங்கெல்லாம், நாங்கெல்லாம் அறிவாளி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அண்ணன் விஜய் அவர்களினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு நாடகங்கள்லாம் நடந்தது. சந்தோஷம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தெருவில் நிறுத்தப்பட்டார் விஜய். மீண்டும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் அவரை அரியணையில உட்கார வைக்க முடிஞ்சிச்சு. பாஜகவினுடைய நாடகம் வெளுத்துச்சு, பாஜகவினுடைய அத்தனை விஷயங்களும் வெளிப்பட்டுச்சு. என்றாலும் இந்த பாஜகவினுடைய நாடகத்துல இருந்து அடிச்சு வெளியேற்றுறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் தான் உதவ வேண்டியதா போச்சு. பாஜகவுடைய ரோல் என்ன தெரியுங்களா? அதிமுகவை 5 உடைச்சிட்டோம். இனி அதிமுக செத்த பாம்பு எந்திரிச்சு வராது. அதனால அதிமுக க்ளோஸ். இப்போ SIR மூலமாக திமுகவினுடைய மந்திரிகளுடைய தொகுதிகளிலெல்லாம் 90,000 1 லட்சம் வரைக்கும் எல்லா மந்திரிகளுடைய அந்த தொகுதிகளில் எடுத்தாச்சு. இது திட்டமிட்ட எடுத்தது. அது எப்படிங்க வெறும் 23,000 வாக்குகளை எடப்பாடியார் தொகுதியில் எடுப்பீங்க, நாளைக்கு கூட்டணி அமைஞ்சாலும் அமையலாண்டி எடுப்பீங்க. ஆனா ஸ்டாலின் தொகுதியில் மட்டும் 1,04,000 ஓட்டு எடுப்பீங்க. யாருடா நீங்க அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க. SIR மூலமாக அந்த போட்டிக்கான அந்த வாக்கை குறைச்சு விட்டான். நீ 5,000 ஓட்டும் 10,000 ஓட்டு 5 ஓட்டுலயும் நீ போராடு, உன்னை அதன் மூலமா நான் அடிச்சு வீழ்த்துவேன். இதுக்கடையில விஜயை அரசியலுக்கு வர வச்சான். விஜயின் மூலமாக இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை கச்சிதமா செஞ்சான். அதனால பல இடங்கள்ல ஒரு ஓட்டுல ஜெயிச்சாங்க. 200 ஓட்டு 300 ஓட்டு 500 ஓட்டுன்னு ஜெயிச்சிருக்கு இந்த கும்பல். புரியுதுங்களா? இதுதான் பாஜகவினுடைய பிளான். இதுக்கப்புறம் 108 சீட்டு 108 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியல. போய் எல்லார் காலையும் விழுந்தானுங்க இந்த தாவேக்கா கும்பல். அதுக்கு இடையில பாஜக இன்னொரு அஜெண்டாவை அவுத்து விட்டாங்க. அது என்ன? ஆளுநர் ஆட்சி. ஒருவேளை 108 இப்ப நம்மளும் ஆட்சிக்கு சம்மதம் கொடுக்கல, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு கொடுக்கல. எப்படினாலும் காங்கிரஸ் போயிருக்கும். அவங்களுக்கு இங்க எப்படியாவது கூட்டாட்சியை உருவாக்கணுன்றதுல அவங்களுக்கு முக்கியமா இருக்காங்க. அது என்னங்க, தமிழ்நாடு மட்டும் ஒத்த ஆட்சியா இருக்கு, கூட்டணி ஆட்சின்னு அமைச்சிட்டோம்னா ஈஸியா நாளைக்கு தட்டி தூக்கிடலான்னு பாஜகவினுடைய சாஃப்ட் சஃபரான் தான் அந்த காங்கிரஸ் கும்பல். அது நமக்கு தெரியும். ஏதோ இந்த பாஜக பகாசுரனா இருக்கானே, கேவலமான ஜந்தா இருக்கானே, இவனுக்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு சக்தியை திரட்டணுன்றதுக்காக தான் அந்த கும்பலினுடைய முற்காலத்து வரலாறை எல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ம அவங்கள ஆட்டத்துக்கு சேர்த்துக்கிட்டோம். அதனால நிற்காதுங்க, அது வேற. அதிகாரம்னே போய் நின்ட்டாங்க. நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி பதவியேற்பு விழாவில் நின்னாங்க. அங்க நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்தார். இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அரசியல் தலைமை பொறுப்பு என்பது முதலமைச்சர் பொறுப்பு. அது உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிற இடம் இல்ல. அது எத்தனை ஆழமிக்க ஒரு பொறுப்புல ஒரு பதவியில் அவர் இருக்காரு. எவ்வளவு முக்கியமான இடத்துல நிக்க வச்சிருக்கிறோம். சரி இருங்க, தொலையட்டும் செல்ஃபி எடுத்து. இப்படி தெருவில் 108 வாங்கிட்டு நின்னாரு. இப்ப RSS பாஜக சங்க பரிவார் இன்னொரு டூல எடுக்கிறான், ஆளுநர் ஆட்சி. அதனாலதான் ஆளுநர் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொன்னார். எப்பயும் ஆளுநர்கள் என்ன சொல்லணும்? எப்பா நீங்க போங்க, நீ தானே கூட வாங்கியிருக்க 108 இருக்கிறதுல அதிகமா சீட்டு வாங்கினது நீ தான், போய் ஆட்சி அமைச்சிட்டு சட்டசபையில அறுதி பெரும்பான்மை நிரூபி. சட்டசபையில உனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு, 118 ஆளுங்க உனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நிரூபி அப்படின்னு சொல்லணும். அதுக்கு 1 வாரமோ 2 வாரமோ ஆளுநருடைய மனநிலைப்படி கொடுக்கலாம். ஆனா அதை கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீ 18 பேரை கொண்டு வந்து காட்டு 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 அப்படின்னு 2-3 முறை வீட்டுக்கு கூப்பிட்டு காட்டி விட்டாரே ஆளுநர். எதுக்கு? அதுக்குள்ளதான் ஒரு அரசியல் இருந்தது. ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற
ஒரு முக்கியமான அஜெண்டாவை RSS பாஜக சங்கப்பிரிவார் கும்பல் நிறைவேற்ற பார்த்தாங்க. இப்ப இந்த ஆளுநர் ஆட்சினா என்னவா இருக்கும்? உங்களுக்கு உதாரணம் சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீர். இந்த ஜம்மு காஷ்மீர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. 2 மாநிலமா உடைச்சாங்க. ஒரு மாநிலம் அப்படின்றது வலுவான அந்தஸ்துல இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் அங்க அதிகாரம் அதிகம் மாநிலங்கள்ல. ஆனா யூனியன்கள்ல ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதிகம். அப்ப ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரணுன்றதுக்காகவே 2ஆ பிரிச்சு ஆளுநர்களை போட்டு ஜம்மு காஷ்மீரை டம்மி ஆக்குனாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல அவங்களுடைய அடுத்த அஜெண்டா. எப்படி யூனியனாக மாற்றி ஜம்மு காஷ்மீரை வலுவிழக்க செய்தார்களோ அதை போல தமிழகத்துல செய்ய ட்ரை பண்றாங்க. தமிழ்நாட்டை 3 துண்டா உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அடுத்த ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை காலி செஞ்சு இதை RSS பாஜகவினுடைய கூடாரமாக மாற்றக்கூடிய வேலையில இறங்குறாங்க. இந்த நேரத்துல தான் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல தெளிவாக விவாதிக்கப்படுது நம்ம என்ன மாதிரி மூவ் எடுக்கணும்னு. அப்பதான் இந்த மூவ் யோசிக்கிறாங்க. அவன் உள்ள வரன்னு நினைக்கிறான், 3ஆ உடைக்க நினைக்கிறான். இது பலமுறை ஸ்டாலின் அவர்களே கடைசி கட்டத்துல எல்லாம் மேடையில பேசியிருக்காரு. 3ஆ உடைக்கணும், இது பல காலமா RSS பேசிக்கிட்டு இருந்த ஒண்ணுதான். 3ஆ உடைக்கணும்னு பிளான் பண்றான். இதை தடுக்க என்ன பண்றது? விஜயுடைய ஆட்சியை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சதியாட்டத்தை வெறியாட்டத்தை ஆடணும்னு நினைக்கிறான். இதை தடுக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு தான் இங்க இருக்கிற இடதுசாரிகள் 2 கட்சி விசிகா இவங்கெல்லாம் யோசிச்சு எடுத்தோம் கவுத்தோன்னு யார் முடிவெடுக்கல. அவங்களுடைய செயற்குழு, தலைமைக்குழு, நிர்வாகக்குழு எல்லாத்தையும் கூட்டி உட்காந்து பல மணி நேரம் விவாதித்து இதனால சாதக பாதகம் என்ன, நம்முடைய கட்சிக்கு சாதக பாதகம் என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதகங்கள் வரும், இதை தடுக்கிறது எப்படின்லாம் பேசிட்டு முடிவெடுத்து நாங்க உனக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். நீ எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க வேணாம், நான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். ஆனா ஒண்ணு, நீ பாஜக கோரையும் கூட தொடர்பு வச்சுக்க கூடாது. எனக்கு என்னன்னா RSS காரன் நிர்மல்குமார் RSS-ஆல் வளர்க்கப்பட்டவன். அதனாலதான் அவனை தூக்கிட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் நிக்க வச்சிங்க. உங்க உள்ளடி வேலையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இப்படி பல விஷயங்களை அன்னைக்கு பேசிட்டு தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த தாவேக்காக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த கும்பல் பாஜகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு இந்த ஆளுக்கு ஆதரவு கொடுத்தது. ஆகா, விஜய் ஒரு மாற்று சக்தின்னுலாம் இல்லை. விஜய் ஒரு பெரிய புடுங்கி அப்படி வச்சிருவாருலாம் கிடையாது. விஜய் தான் அறுத்து தள்ளிடுவார்லாம் கிடையாது. இந்த பீஸை வச்சு உள்ள பல பீஸ் உள்ள என்ட்ரி ஆகிடக்கூடாதுன்னு தான் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனா அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் அரசு செய்கிற தவறை திமுக தலைமையோடு ஒன்றிணைந்து களத்திலே போராடுவோம் அப்படின்ற அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஆரம்பரை யோசிச்சு புரிஞ்சுக்கணும். ஒன்று, இதை தாண்டி அந்த மேடையில் நடந்த அயோக்கியத்தனம் தான் என்னை பதற வச்சுச்சுங்க. ஒரு தமிழ் ஆசிரியரா, ஒரு தமிழ் பேராசிரியரா, ஒரு தமிழ்ல PhD படித்தவளா, சங்க இலக்கியத்தில் PhD செஞ்சவளா, எனக்கு ஆத்திரம் மூளை வெடிச்சு சதற அளவுக்கு இருந்தது. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள நாம சங்கிகளை அடிச்சு ஓட விட்டுருக்கோம் பல சந்தர்ப்பங்கள்ல. அதுல ஒண்ணுதான் நம்ம ஆளுநர் ரவி. இந்த ஆளுநர் ரவி பல முறை சட்டமன்றத்துல இருந்து அடிச்சு ஓட விட்டுருக்கோம், தெரிச்சு கதற விட்டுருக்கோம். 8 நிமிஷத்துல ஆளுநர் ரவிக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றி சங்கிகளை கதற விட்ட ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இங்க ஏன் ஓட விட்டோம்? ஏன்னா நாட்டுப்பண் பாடினா தான் நான் உட்காந்து ஆளுநர் உரையை வாசிப்பேன், நீ ஒன்னும் அறுத்து தள்ளவனா கிளம்பு அப்படின்னு பத்தி விட்டோம். நாட்டுப்பண்ண முதல்ல பாடு, தமிழ் தாய் வாழ்த்தா எப்ப வேணாலும் பாடிக்கேன்றான். நான் சொல்றேன், எங்க ஊர் இது, எங்க மொழி தான் எங்களுக்கு முக்கியம், எங்கள் மொழி தான் எங்கள் அடையாளம், நாங்க முதல்ல தான் பாடுவோம், இது எங்கள் மரபுன்னு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல இருந்து அடிச்சு ஓட விட்ட சங்கிகளை. ஆனா இந்த பதவியேற்பு விழால மேடையில் என்ன நடந்துச்சு? வந்தே மாதரம் முதல்ல பாடுறான். பேரதிர்ச்சியா இருந்தது எனக்கு. நீ நாட்டு பண்பாடு இருந்தா கூட கொஞ்சம் குறையா கோவப்பட்டிருப்பேன். வந்தே மாதரம் 1880களில் ஆனந்த மடம் என்கிற வங்க மொழியில வெளிவந்த நாவல், பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு எழுதுறவர். அந்த நாவல்ல முக்கியமான கதை கருவே இந்த இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இந்து இளைஞர்கள் போராடி நாட்டை மீட்கிற மாதிரி தான் நாவலே. இஸ்லாமியர்களை எதிரிலாவும் ஆங்கிலேயரை சொந்தக்காரனாகவும் காட்டுற ஒரு நாவல் இது. 1870களில் இந்த பாட்டம் பாடிட்டாரு. இந்த பாட்டுல பராசக்தியாகவும் காளியாகவும் இந்த நாடு இருக்கு, இந்த நாட்டை பாதுகாக்கணும் தான் பாட்டே. இது மனித குல ஒற்றுமைக்கே விரோதமானது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய சமய நல்லிணக்கத்திற்கு எதிரானது. அதை எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும்? இது திட்டமிட்ட ஒரு RSS காரன் மண்டையில வச்சு பாடக்கூடியது. இது இஸ்லாமியர்களுக்கும் சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களுக்குமே எதிரானது. இந்த பாட்டை மேடையில பாடுறாரு.
மேடையில் பாடுறாங்க பதவியேற்பு விழாவில். அடுத்து வந்து நாட்டுப்பண் பாடப்படுதா, கடைசியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பேசுனது தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு அறிவிச்சுட்டு முட்டும் பாடுறாங்க. நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையை சொல்கிறேன். சுருன்னு உச்சி மண்டை நட்டுக்குச்சு, மூளை வெடிக்கிற அளவுக்கு கோவம். 5 நாளைக்கு அப்புறம் தான் 4 நாளைக்கு அப்புறம் அப்போ தான் டிவியை பார்க்குறேன், நியூஸை பார்க்குறேன். ரொம்ப கோவமாக இருந்தது. கொஞ்சோன்னு அரசியல் அறிவு இருக்கிற எவனும் அந்த மேடையில் அங்கீரி ஒத்துக்கவே மாட்டான். மறுநாள் ஆதவர்ஜுனா அறிக்கை வெளியிடுறாரு, அவன் ஒரு கார்ப்பரேட் கிரிமினல், அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவன்லாம் அடிச்சு துவைச்சு தொங்க போடணும், நீ எவ்வளோ பெரிய இவனாகவும் இருந்துட்டு போ, எங்கிட்டலாம் நடக்காது அப்படின்றது நிரூபிக்கணும் ஆதவர்ஜுனா கிட்ட. அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாப்புல. என்னவா, இது வந்து நாங்கள் போய் விசாரித்தோம், ஆளுநர் மாளிகையில் விசாரித்தோம். 2026 ஜனவரி 28 இப்படி ஒரு வழிகாட்டுதலை செஞ்சுருக்காங்களான்னு ஒரு கதையை விடுறாரு. அதன்படி இப்படி பண்ணாங்க, இனிமேல் நாங்கள் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம். இந்தா போய் இந்த ஒத்தனை வைக்கிறதெல்லாம் ஓரமாக உட்காரு. 2026 ஜனவரி 28 என்ன வழிகாட்டுதல் சொல்லப்பட்டது? இந்த வந்தே மாதரம் பாடலாம் நீங்கள் பாடுங்க. எந்த இடத்துல பரேடு நடக்கும்ல, லெஃப்ட் ரைட்டுன்னு பரேடு போயிட்டு இருப்பாங்கல்ல, அதில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிற விழாக்களில், பல கலாச்சார விழாக்களில் இதை நீங்கள் கட்டாயமாக பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மேபி இதை நீங்கள் பாடலாம், இதை கையில் எடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவ்வளோதானே சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்றும் சட்டம் கிடையாது, இல்லை வழிகாட்டுதல் தானே. வேண்டான்னு சொல்லுவோம். என் மாநிலத்தில் என்னுடைய மொழி வாழ்த்து தான் முதல்ல வரும், கடைசியாக நாட்டுப்பண். நோ வந்தே மாதரம் சொல்லு நீ. நாங்கள் என்ன கேட்குறோம்? உடனடியாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் பாடப்பட மாட்டாதுன்னு நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். முஜைக்கு முதுகெலும்பு இருக்கா? அங்கேயும் உட்காந்து நாடகம் போட்டுட்டு உட்காந்துருப்பீங்களா? இதையே நாடகம் தானே. நாங்கள் பிடுங்கிட்டோம், அங்கே தான் எங்களால் முடியலைன்றது. முடியலைன்னா நீங்களாம் எதுக்கு ஆட்சிக்கு வர்றீங்க? இதுக்கு இடையில திரிசா போட்ட நாடகம். அவர் மேடையில் பேச இந்த அம்மா அழுக பாருங்க. இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள். உண்மையிலே பார்க்க சைக்கிளங்க, என்னங்க நடந்துட்டு இருக்கு? யாருடா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த அம்மா நாடகம் இப்படி உள்ளே வந்தோடனே கையை வேற காட்டுறாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடகம் போட்டது ஒரு பக்கம், கையை காட்டுறாங்க. ஏற்கனவே ஓட்டு போட வந்த அன்னைக்கு இளம் தலைவி திரிசான்னு கோஷம் போட்டவங்க இந்த தாவேக்க தற்குறிங்க. இந்த அம்மா வந்து கையை காட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா நடக்க போகுது, என்னதாண்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு தோழர்களே. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சுருக்குறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை ஏன் சந்திச்சாங்க, எல்லாத்தையும் போட்டு பொழப்போம்.